Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான 1 marks தான் ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல் பாடத்துக்கான புக் பேக் பார்த்துடலாங்களா. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து யாருங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய B.R. அம்பேத்கர். அடுத்தது, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 மற்றும் 2. சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின், அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 1946 டிசம்பர் 9 சுமார் 3 ஆண்டுகள். அடுத்தது நாலாவது கேள்வி, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1969. ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முகப்புரை. அடுத்தது, முகப்புரையில் இடம்பெறும் நாம் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்திய மக்களை குறிக்கின்றது. சரிங்களா? அடுத்தது ஏழாவது கேள்வி, கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 3, 2, 4, 1, 5 இந்த ஆப்ஷனில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்தது எய்த்து கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 250. அடுத்து 9வது கேள்வி, அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக். அடுத்தது, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950. அடுத்து 11வது கேள்வி, மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை. அடுத்தது 12வது கேள்வி, இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உறுப்பு 333 ஒரு உறுப்பினர்கள். அடுத்தது 13வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 234. அடுத்தது 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 15வது கேள்விக்கும் அதே தான், ஆப்ஷன் ஏ தான், கூற்றும் காரணம் சரியானவை ஆகும், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், 15 கொஸ்டினோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் லெசன் போயிடலாம். ஸோ இரண்டாவது பாடத்துக்கான முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள், சட்டமன்றம் என்பது ஆப்ஷன் ஆல இருக்கக்கூடிய சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. சரிங்களா? அடுத்தது, தேசிய சட்டமன்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம். அடுத்தது மூணாவது கேள்வி, இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது அப்படின்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை. ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கேள்வி, மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால். சரிங்களா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி வந்து, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டன தீர்மானம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், மாநிலங்களவையோட தலைவர் வந்து யாருங்க? குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா? குடியரசு துணைத் தலைவர். அடுத்தது ஏழாவது கொஸ்டின், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பிரதமர். அடுத்தது எட்டாவது கேள்வி, அரசின் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்தது, மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் மாநிலங்கள். சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசு துணைத் தலைவர், ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக கருதப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை. அடுத்தது 13வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மக்களவை சரியானது. அடுத்தது 14வது கொஸ்டினுக்கு மக்களவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 25. அடுத்து 15வது கேள்வி, இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 16வது கேள்வி, மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் ஆவார். அடுத்து 17வது கேள்வி, மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அடுத்தது 18வது கேள்வி, மாநிலத்தின் செயல் அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது, மாநிலத்தின் ஆளுநர் யாரை நியமிக்கிறாரு? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் லெசனுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அரசின் அரசமைப்பு தலைவர் ஆவார். சரிங்களா? அடுத்தது
செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கடகடன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது ஃபோர்த்து கொஷினுக்கு நாடாளுமன்றம் ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ கேபினட் தகுதியுள்ள அமைச்சர்கள். அடுத்தது ஆறாவது கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேவான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பிரதமர். அடுத்தது ஏழாவது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 545 ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்த எட்டாவது கொஷின் இந்திய குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. அடுத்தது ஒன்பதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. அடுத்தது 10வது கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 250 உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி. அடுத்தது 11வது கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் பி உயர்ந்த நிலை. அடுத்து 12வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. அடுத்தது 13வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்கள். அடுத்தது 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அரசாங்கம். ஸோ அடுத்தது 15 கடைசி கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய மக்களவை. ஓகேங்களா. ஸோ அடுத்த லெசன் போயிடலாங்களா. ஸோ அடுத்த லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 4. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம். அடுத்து இரண்டாவது கேள்வி ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நீதித்துறை. அடுத்து மூன்றாவது கேள்வி ஆப்ஷன் ஏ மன்னர். அடுத்தது நான்காவது கேள்வி ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய சுல்தான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1668 சாசன சட்டம். அடுத்தது ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1687 சாசன சட்டம். அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்தலாமா. ஸோ 7th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1773 ஒழுங்குமுறை சட்டம். அடுத்தது 8வது கேள்வி ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய 1937. அடுத்தது 9வது கொஸ்டின் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நீதித்துறை செயல்பாட்டு முறை. அடுத்தது 10வது கொஸ்டின் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய லோக் அதாலத். அடுத்து 11வது கேள்வி ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்பு 226. ஓகேங்க. அடுத்த 5வது லெசன் பார்த்தலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நேரு அறிக்கை. அடுத்தது மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி 2 அவைகள். அடுத்தது நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து அதிகார பகிர்வு. அடுத்த 5வது கேள்வி உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் பி. அடுத்தது 6வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய கிரன்வில் ஆஸ்டின். அடுத்தது 7வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையேயான நதி நீர் சிக்கல்கள். அடுத்தது 8வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பொதுப்பட்டியல் 3வது பட்டியல். சரிங்களா. அடுத்தது 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா. இங்கே இருக்க பார்த்திங்களா இந்த ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராஜமன்னார் குழு. அடுத்தது 11வது கேள்வி பார்த்தலாமா. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெசன் 6th லெசன் பார்த்தலாங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது மூணாவது கேள்விக்கான ஆன்சர் ஏ அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அடுத்தது 5வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். அடுத்தது 6வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இந்திய பொருளாதார பணி. அடுத்தது 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல். அடுத்தது 8வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் ஆலோசித்தது. சரிங்களா. அடுத்து 9வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். அடுத்து 10வது கேள்வி ஆப்ஷன் டி பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். அடுத்து 11வது கேள்வி ஆப்ஷன் சி நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. சரிங்களா. அடுத்து 12வது கேள்வி வந்து ஆப்ஷன் பி நிதி ஆணையம். அடுத்தது 13வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இந்திய பொது நிதியில் இருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது. அடுத்து 14வது கொஸ்டின் ஆப்ஷன் சி தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். அடுத்து 15வது கேள்வி ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய 1926. அடுத்தது 16வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இளவேநீர் காலம் கூட்டத்தொடர். சரிங்களா. அடுத்தது 17வது கொஸ்டின் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இவை அனைத்தும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 18வது கொஸ்டின் அதாவது ஆப்ஷன் சி சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். ஓகேங்களா. சரிங்க. அடுத்த லெசன் பார்த்தலாங்களா. அடுத்த 7th லெசனில் கொஞ்சம் கொஷின்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்
பியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர். இதான் ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேராசிரியர் பிபின் சந்திரா அப்படிங்கிறது ஆன்சர். மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், கோவா. அடுத்தது நாலாவது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அந்த பிரிவு ஆ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெற்று நல்ல திட்டங்களோட இழப்பீடு அளித்து. ஸோ அந்த ஆப்ஷன் ஆ தான் நமக்கு சரியானது. அடுத்தது 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மாநில அமைப்பு. அடுத்தது 6th கொஸ்டின் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேற்கண்ட அனைத்தும். ஸோ அடுத்தது வந்து 7th கொஸ்டின் பார்த்தலாமா. ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பொட்டி ஸ்ரீராமலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். அடுத்தது 8th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து சி 12. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து 8th லெசன் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பிரதமர். அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நரேந்திர மோடி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 3rd கொஸ்டின் வந்து பார்த்தலாமா. ஸோ 3rd கொஸ்டினுக்கான ஆன்சரோட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய MS சுவாமிநாதன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய MS சுவாமிநாதன் தான். அடுத்து 5வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வீரிய விதைகள் திட்டம். அடுத்தது 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கோதுமை. அடுத்து 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது 8th கொஸ்டின் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வர்கீஸ் குரியன். அடுத்தது 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆனந்த் குஜராத். அடுத்து 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 இருக்கு இல்லைங்களா, இ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கம். சரிங்களா. ஸோ நம்மளோட ஸ்கெடியூல் படி லெசன் நம்பர் 9 நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம். 10th லெசன் வந்து போயிடலாம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி நரசிம்மராவ். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி இலங்கை. அடுத்து 3rd கொஸ்டின் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. அடுத்து 4th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ இலங்கை. அடுத்து 5th கொஸ்டின் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஹரி சிங். அடுத்தது 6th கொஸ்டின் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான். அடுத்து 7th ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான். 8th கொஸ்டினும் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இந்திரா காந்தி. 9th கொஸ்டின் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அமெரிக்கா. 10th கொஸ்டின் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1945 அண்ட் 11th கொஸ்டின் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 சரி. சரிங்களா. அடுத்து 12th கொஸ்டின் பார்த்தலாமா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் சரியானது. ஓகேங்களா. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம படிக்க வேண்டிய 11th லெசனுக்கான 1 மார்க்ஸ் வந்து பார்த்துடலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சர்வதேச அஞ்சல் கழகம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றம். அடுத்து 3rd கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய உட்ரோ வில்சன். அடுத்தது 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய செக்கோஸ்லாவியா. அடுத்தது வந்து 5th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது 6th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சைனா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. ஓகேங்களா. அடுத்தது 7th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா, இ அது இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது 8வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 இ. ஓகேங்களா. அடுத்தது 9வது கொஸ்டின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 10 லெசனுக்கான 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன லெசன்ஸ், லெசன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 10 11. ஸோ எது மட்டும் இல்லாமல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 12 மட்டும் இல்லாமல், ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ மற்ற 10 லெசன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.